புளி சாதம் செய்யறதுக்குன்னா நீங்கள் போய் ஆக்ஸ்போர்ட்டில் போய் ஃபஸ்ட்டு வரணும். புளி சாதமும் வெண்பொங்கலும் இல்லை வந்து ஒரு மிளகு வடையோ சுடுறதுக்கு என்ன பெரிய கேட்ரிங் டெக்னாலஜி படிச்சு வரணும். ஐயா ஆதவ ஒரு சைடு வந்து வாங்கோன்னு கூப்பிட்டு வர்றாரு சபாநாயகர். அவர் தலையில் துண்டு எடுத்து போட்டுக்கு வரா இல்லை கட்சி பற்றி போட்டு வரா தெரியல. டாஸ்மாகில் சரக்கு வாங்குறதே கஷ்டம். கழுத்தை இப்படி உள்ளே விட்டு அண்ணா அப்படின்ற அளவு இது. அங்கே போய் 20 ரூபா இருந்தால் கூட எல்லாம் போயிடுன்னு போடுறாங்க. இப்படியே ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணி காட்டுறாருங்க. இப்போ இந்த ஆட்சியில் நல்ல விஷயங்களையும் நான் அடிக்கிட்டேன், இந்த ஆட்சியில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லைன்றதையும் நான் அடிக்கிட்டேன். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகா முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 10ஆம் தேதியோடு 1 மாதம் ஆகிறது. இந்த 1 மாதத்தில் தாவேகா ஆட்சியில் நடந்த சிறப்புகள் இல்லை மக்களுக்கு சில முயற்சிகளை எடுத்திருக்கிறாங்க நன்மைகளுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா விமர்சனம் சொன்னால் 6 மாதம் டைம் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லை என்னென்ன ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, மக்களுக்கான ஒரு சாதக அம்சங்கள் தெரியுது, உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் வாக்களித்ததற்கான அந்த முனைப்பை அவர்கள் காட்டுகிறார்கள் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது சார்? சார் நல்ல விஷயங்களும் இருக்குது, மோசமான விஷயங்களும் இருக்குது. ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை பேசிடுவோம். நல்ல விஷயம் இந்த 1 மாதத்தில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்களாம் அமைச்சரா அப்படின்ற அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஒரு சில சர்ப்ரைஸை கொடுத்துருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது கீர்த்தனா வந்து அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் முன்னாடி யாருன்னா போய் சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் கீர்த்தனாவே அவங்க வீட்டில் போய்ட்டு நான் தான் தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆசை தான் இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நகைச்சுவையாக இருக்கிற வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அது ஒரு பெரிய சாதனை. அதேமாதிரி ரமேஷ்லாம் வந்து எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. அப்புறம் ஐயா முஸ்தஃபா அவர் வந்து போய் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எடுத்து நிற்கிறாரு. முஸ்தஃபா பாய்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஜெயிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் வந்து 4 மணி 4:15க்கு புறப்பட்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று அங்கேருந்து மதுரைக்கு போய் வெடிகாத்தில் இறங்கி வாரத்தில் 7 நாளில் வந்து 4 நாள் மதுரையில் இருக்கான். மிச்சம் அந்த 1 நாள் வந்து இந்த ட்ரெயின்லேயே 6 மணி நேரம் போயிடும். அப்போ 7 நாளில் வந்து 5 நாள் வந்து தொகுதி பிரச்சனையை பார்க்கணும், மக்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ வந்து அந்த ஊரு கிடையாது, அவர் இங்கே மெட்ராஸில் இருக்கிறாரு, ஆனால் மதுரையில் ஓட்டு போட்டிருக்காங்க. பெரிய தொகுதி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுன்னு விளையாட்டு கிடையாது, ஜெயிச்சிருக்காரு. ஸோ தொகுதி மக்கள் வந்து இந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம நல்ல பேர் இருக்கணுன்ற அந்த எண்ணம் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்குது. இது மாதிரி விஷயங்களும் அங்கங்கே நடக்குது. அப்புறம் லோகேஷ் அவர் வந்து இந்த பத்திரப்பதிவுத்துறை இருக்கிறதுலே அதிகமாக லஞ்ச லாவணியம் ஒரு துறை நடக்குதுன்னா அது அந்த துறை தான். அமைச்சரை பொறுத்தவரையிலும் வந்து இதுவரையிலும் வந்து எந்த ஒரு கெட்ட பேரோ இல்லை அமைச்சர் வந்து இவனை கூப்பிட்டு பார்த்தாரு, ரெஜிஸ்டாருங்களெல்லாம் வந்து வசூல் பண்ணி கொடுக்க சொன்னார், அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் வந்து, ஏன்னா சார் வாய்ப்பு கிடைச்சா தேன் இருந்தால் நக்கி பார்க்காதவங்க இருப்பாங்கன்ற மாதிரி ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க. இதுவரையில் அந்த 1 மாதத்தில் வந்து அந்த பத்திரப்பதிவு துறையில் வந்து எந்த ஒரு பெரிய ஊழலும் ஒரு குற்றச்சாட்டு இதுவரையிலும் வரல. ஏன்னா அந்த துறை எப்படின்னா, ஒரு துறை அமைச்சர் வந்த உடனே ஒரு ரியல் எஸ்டேட் கும்பல் போய் பார்க்கும், அதுக்கப்புறம் ஒரு வக்கீல் குரூப் இருப்பாங்க. அதாவது என்னன்னா, சார் எங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக இது சரி செய்யாமல் இருக்குது, இதெல்லாம் வந்து சரி செஞ்சு கொடுக்கணும். அப்போது அதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு பத்திரப்பதிவு துறையில் வந்து டபுள் டாக்குமெண்டேஷன், ட்ரிபிள் டாக்குமெண்டேஷன் நிறைய தப்பு இருக்கும். அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வழக்கறிஞர் குரூப் வந்து சட்ட ரீதியாக அதை சரி செய்யணும்னு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குரூப்பும் போக ஆரம்பிப்பாங்க. இது இல்லாமல் வர்க்குலோடு பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும், கோர்ட்டு கேஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கும்போதும் வழக்காடு கேள்வி எதுவும் வரல இந்த துறையின் மீது இதுவரையிலும். அப்போ ரியல் எஸ்டேட்டு பிரச்சனை எதுவும் இல்லாமல் அது பாட்டுன்னு போயிட்டுருக்கு. அப்போ ஒரு விமர்சனம் இல்லாத ஒரு துறையாக அதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளான துறை அது ஐயா மூர்த்திக்கிட்ட இருந்த பொழுது அதில் வந்து லஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் மதுரையில் போய் கேட்டிங்கனாலுமே இல்லைங்க அது ரொம்ப கரப்ட் டிபார்ட்மெண்ட்டுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தரப்புலேயோ வீடு வாங்கினவங்க பத்திரம் பதிவு பண்ணவங்க பேசினாங்க. ஒரு பட்டாக்கி இவ்வளோ காசு, லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா அது 35,000 50,000 சின்னது, பெருசானா அதோட கைட்லைன் வேல்யூ பார்க்குறது ஒரு கால்குலேட்டர் எடுத்துக்க வேண்டியது, அதில் 2% 1% கோடியில் சம்பாதிக்கிறது. இதெல்லாம் வந்து அவலம், இதெல்லாம் இருந்துச்சுங்க. இது அதிமுக காலத்தில் இல்லையா அப்படின்னா அப்பவும் இருந்துச்சுங்க.
அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா? அது என்னன்னா அந்த லஞ்சம் இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசையே நிறைய பேருக்கு போயிடும், ஒரு இடம் வாங்கணுன்ற ஆசையே போயிடும். ஏன்னா நான் ஒரு வீடு இல்லை ஒரு இடம் வாங்கிட்டேன்னா ஜென்மத்துக்கும் நான் வந்து பேங்க்குக்கு லோன் வாங்கி கடன்காரனாக சுற்றி எனக்கு வயசான காலத்தில் மருத்துவத்துக்கு கூட காசு இல்லாமல் நான் லோனை கட்டி நடுத்தர நிற்கிற மாதிரிலாம் ஆயிருக்குதுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு துறை. எதுக்கு நான் இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா, இது துறை ஒழுங்காக இருந்தாவே மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்க மாட்டோமா, ஒரு ஃப்ளாட்டு நம்ம பேரில் இருக்காதா, ஒரு கால் கிரவுண்ட் இடம்னாலும் நமக்கு சொந்தமாக இருக்காது, அந்த கனவு இருக்குது. அந்த கனவை சிதைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அரசியல். அதனால் அந்த துறைக்கு இருக்கக்கூடிய லோகேஷ் அவர்கள் வந்து இதுவரையிலும் பேருக்கு எடுத்துருக்காமல் போயிட்டுருக்காரு. அதனால் வாழ்த்துக்கள். அதேமாரி இன்னொன்று, நாட்டில் வந்து 1000 பிரச்சனை, மனசு கஷ்டம், யார்கிட்ட சொன்னாலும் எதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட் கடவுள்கிட்ட போய்ட்டு எப்போ ஆண்டவா நல்லபடியாக பார்த்துக்குப்பா, நேற்று வரலும் ரொம்ப கேவலமாக இருந்தது வாழ்க்கை, இனிமேல்ட்டாச்சும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் கொட்டுற இடம். பணம் காசு பெருசாக செலவு இருக்காது. ஏதோ ராமா கிருஷ்ணா கோவிந்தா இல்லை அம்மா காப்பாற்றுமா, வடிவுடைய அம்மா சமயபுரம் தாயை காப்பாற்று இப்படின்னு போகிறவங்க அந்த இடத்துல க்யூ நிறைய போட்டு விதவிதமாக இது ஏதோ வந்ததெல்லாம் மிருகம் மாதிரியும் நம்மலாம் சாமி கும்பிட போகிறவங்களெல்லாம் அவங்களுக்கு க்யூவை போட்டு இப்படி திருப்பவும் அப்படி திருப்பவும்னு. அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா சாமி தெரியும் கோபுரம், ஆனால் இப்படி போய் ஏதோ காலில் வாக்கிங் போனவங்களுக்கு திருப்பியும் வாக்கிங் போகிற சொல்கிற மாதிரி ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ளே கூண்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி. அதாவது அங்கங்கே போட்டுட்டு அப்புறம் கொத்து சாவி மாதிரி வச்சு திறந்து விடுறது. 1000 ரூபா வாங்கிக்கணும், 2000 வாங்கிக்கணும். அதை வந்து ரமேஷ் அமைச்சர் வந்து திருச்செந்தூரில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுக்கிறாப்புல, முருகர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ திருவண்ணாமலை ஈஸ்வரன் கிட்ட போய்கிறாரு. திருவண்ணாமலையில் ஒரு 2 பேரை வந்து பிடிச்சி குத்துக்கிறாங்க. அது ஆந்திராவிலேருந்து நிறைய கூட்டம் வருது, இந்த மாதிரி காசு வாங்கிட்டு விடுறாங்க. அது வந்து நல்ல முயற்சி. அதேமாதிரி அங்கே இருக்கிற அந்த மடப்பள்ளி அப்புறம் கோயிலே நடத்தக்கூடிய கேன்டீன்லாம் வந்து ஏன் அரசாங்கமே நடத்தக்கூடாது? இந்த வருமானம் வந்து தனியாருக்கு போகுது, பிரசாதம் தானே. கோயில் நிர்வாகமே பிரசாதத்தை பண்ணி புளிசாதம் செய்யறதுக்குன்னா நீங்கள் போய் ஆக்ஸ்போர்டில் போய் ஃபஸ்ட்டு வரணும். புளிசாதமும் வெண்பொங்கலும் இல்லை வந்து ஒரு மிளகு வடையோ சுடுறதுக்கு என்ன பெரிய கேட்ரிங் டெக்னாலஜி படித்து வரணும்? கோயில் நிர்வாகமே பண்ணட்டும். அதனால் வர வருமானம் கோயிலுக்கு, கோயில் மூலிமா 10 பேருக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை வந்திருக்குது அமைச்சருக்கு. அதை அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறாங்க சீக்கிரட்டாக சைலண்ட்டாக. ஏன்னா இது பண்ணாவே யாருன்னா ஒருத்தர் கோர்ட்டுக்கு போவாங்க. இதை தடுத்து, அதாவது கான்ட்ராக்டருக்காரங்களை ஹேண்டில் பண்ணுறதுன்றது சும்மா கிடையாது. அப்போது இதை வந்து கோர்ட்டோட இடையூறு இல்லாமல் கோயில் நிர்வாகத்துக்கிட்டே அதை கொடுத்துட்டு அது நல்லபடியாக அதை பிரசாதத்தை கொடுத்துட்டு இப்போ அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையா, ஏன் எல்லாத்துக்கும் இது ஒரு பிரச்சனைலாம் இருக்குங்க. இது வந்து அவங்க ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தகவல் எனக்கு வந்தது உள்ளபடியாக ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஒரு ஓகே ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது அதுக்கப்புறம் சபாநாயகர் அவர் தலையில் துண்டு எடுத்து போட்டுக்குவாரா இல்லை கட்சி எடுத்து போட்டு தெரியல. ஏன்னா ஐயா ஆதவ ஒரு சைடு வந்து வாங்கோன்னு கூப்பிட்டு வர்றாரு. அவர் கூப்பிட்டு வந்தால் இவர் வந்து குதிரை பேர பிரச்சனை அரசியல்னு இவர் தலையில் தான் வந்து வெடியும். அதை எப்படி கையாளுறதுன்னு தெரியாமல் ஆல்ரெடி வந்து இவர் சர்ச்சு மாதிரி அதை நடத்துகிறாருன்னு ஒரு சின்ன விமர்சனம் வந்துச்சு. பட் அது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை வந்து ஏன்னா அந்த கப்பலை இன்னைக்கு ஓட்டிக்கிட்டு போகிறது ஜேசிடி பிரபாகர் தான் சபாநாயகர்ன்ற முறையில் சட்டமன்றத்தில் அந்த எம்எல்ஏனா குதிரை பேர அரசியல் தடை சட்டம் புருவாயிடுச்சுன்னா தாவேக ஆட்சி காலி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கிட்ட அந்த கோவத்தை காட்டிக்காமல் இல்லைங்க இன்னும் முடிவெடுக்கலையங்களா, அது முடிவெடுத்தா சொல்லியிருக்க மாட்டேனா, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்றாரு. அப்புறம் பத்திரிகையாளர்லாம் சூடாக போய் கேட்குறாங்க, உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க. அவருக்கு ஏதோ பிரச்சனையே இல்லாத மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே சண்டை போடாதீங்க, இந்த மாதிரி கேமரா இறக்கு, லைட்டை ஏற்று, அலோ அந்த மைக்கை கோர இப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு சட்டமன்றத்துக்கு சபாநாயகரோட அறை மாண்பாக வாங்க, பொறுமையாக நான் தான் பேசுகிறேன்னு தானே சொல்கிறேன், பேச மாட்டேன்னு சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் பேசினோன்னா அவங்க கேட்க வந்த கேள்வி இருக்குது பாருங்கள், குதிரை பேர அரசியல், அதை மறந்துடுறாங்க அவங்க. இப்படியெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்காரு யார் சபாநாயகர். அப்போ டெக்னிக்கலாக தப்பிக்கிறாரு. ஐயா புசி ஆனந்த் இப்போது ஆதவு ஒரு பவர் சென்டராக வந்துட்டார். அதாவது முதலமைச்சர் சொல்கிறாரு பவர் சென்டர் இல்லைன்னு, ஆனால் பவர் சென்டர் வந்துச்சு ஆல்ரெடி. யாரெல்லாம் பவர் சென்டர்னா ஐயா ஆதவ் ஒரு பவர் சென்டர், அதுக்கப்புறமா வந்து ஐயா புசி ஆனந்த் ஒரு பவர் சென்டர். இது இல்லாமல் அவருக்கு நெருங்கின பவர் சென்டர்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அதுக்குள்ளே இப்போ போகல, அப்புறமா போவோம். இப்போ இந்த 2 பேரில் நிறைய அமைச்சர்கள் ஆனந்த் அவர்கள்ட்டையும் போய் கேட்டு அண்ணா எப்படி பண்ணோம் ஏதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப அதிகமான பணம் போகக்கூடிய டிபார்ட்மெண்ட் துறை அமைச்சர்கள் இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஐயா ஆதவ் கிட்ட போகிறாங்க. புரியுதுங்களா? அப்போது ஆனந்த் அவர்கள்கிட்ட போகிற அமைச்சர்களை பற்றின பிரச்சனைகள் அவ்வளோ வெளில வருது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன துறை அது இதெல்லாம் வசதி படைத்த துறைகள்கிட்ட போகிறதெல்லாம் தான் பிரச்சனையாகி ஓடுது. இது எங்கே போய் நிற்குதுன்றதை பார்க்கணும். இதெல்லாம் இந்த ஆட்சியில் வந்து நடக்கிறது. அப்புறம் போக்குவரத்து துறை, அவர் பஸ்ஸு கேட்டால் நான் சாப்பிட்லன்றாரு. அதுக்கப்புறம் ரிசர்வ் பண்ணவங்களெல்லாம் இறக்கி விட்டு அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தீர்வை வந்து என்ன பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்களாம் எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலது பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து இந்த அரசியலில் வந்து நடந்தக்கூடிய அமைச்சர்களோட நிகழ்வுகள். என்ன கேட்டால் ஓரளவுக்கு ஏதோ அந்த அமைச்சர்கள்
அமைச்சர்களால் முடிஞ்சது பண்ணுறாங்க. இது வந்து அமைச்சரவை. இப்போ முதலமைச்சர் அவர்களோட அந்த செயல்பாடுன்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை? உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்பு அப்படின்னா, நான் எதிர்பார்ப்புன்றதை தாண்டி அவர் சொன்ன விஷயங்கள், சிங்கப்பெண் படை ஆகிவிட்டது 1 மாதம். ஒரு முதலமைச்சரோட அறிவிப்புன்றது அதனுடைய ஸ்பீடு வேற மாதிரி இருக்கணும். அதில் வந்து ஒரு தொய்வு இருக்குது. 2வது 200 யூனிட் கரண்ட்டு, அதில் வந்து நீங்கள் வந்து மக்களை வந்து கோட்டை விட்டுட்டீங்க. மின்சாரத்துறையினுடைய செயலாக்கம், அந்த துறை செயலாக்கம் சரியில்லை. எல்லா இடத்துலையும் பவர் கட்டு, ஜனங்க அங்கங்கே போய் போராட்டம் பண்ணுறாங்க. பவர் கட்டு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்குன்றாங்க. ஐயா, பவர் கட்டு இங்கே இருக்குது, ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்குது. பவர் கட்டை பற்றி பேசினா ஹார்ட் டிஸ்க்குன்னா இல்லை, இப்படி தான் இது. இப்போது செந்தில் பாலாஜி, நீங்கள் செந்தில் பாலாஜி நடவடிக்கை எடுங்க, யார் வேணும்னது திருடு போச்சு, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. கரண்ட்டு பற்றி பேசினா அதற்கு இன்னுமே பதில் வரல. அதுக்கப்புறம் டாஸ்மாக் இல்லைங்க, நாங்கள் வந்து அதை ஒழிச்சிட்டோம். எப்படிங்க ஒழிச்சிங்க? அதான் ஊராக போய் ஒழிச்சிட்டோம்னு சொன்னால் ஒழிச்சிட்டோம். 10 ரூபாய்க்கு மேலே வாங்குறது இல்லைன்னா வாங்குறதில்ல. 10 இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து வாங்குறதில்ல. அப்படி டாஸ்மாகில் இருக்கிற அந்த 10 ரூபாவை ஒழிச்சிட்டோம். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ நம்ம பத்திரிகையாளர்ன்றாலும் கூப்பிட்டு இல்லை 20 ரூபா வாங்குறாங்க இப்போன்றாங்க. சரி, இப்போ 20 ரூபா வாங்கினதுக்கு என்ன இருக்குதானா? டாஸ்மாகில் சரக்கு வாங்குறதே கஷ்டம். கழுத்தை இப்படி உள்ளே விட்டு அலோ அண்ணா அப்படின்ற அளவு இது. அங்கே போய் 20 ரூபா இருந்தால் கூட எல்லாம் போயிடாருன்னு கோவப்படுறாங்க. இப்படியே ஒருத்தர் ஆக்ஷன் பண்ணி காட்டுறாருங்க. திருப்பி கூட்டத்தில் மறுபடியும் போய் ஃபர்ஸ்ட்லேருந்து நிற்கணும். அதனால் 20 ரூபா பரவாயில்ல கொடுத்துட்றாங்க. ஆனால் அமைச்சர் கேட்டான்னா சொல்ல 20 ரூபா வாங்குறது இல்லைன்றாரு. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதாவது வந்த உடனே 7.5 ஒருத்தருக்கு, யாருக்குன்னா ராஜ்மோகனுக்கு. ஏன்னா சொல்லு போலோ, இந்த வட இந்தியாலெல்லாம் ஒருத்தரை பிடிச்சிட்டு போலோ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வாங்கல, போலோ அப்படின்ற மாதிரி வந்த உடனே பிடிச்சிக்கிட்டு மாநில சுயாட்சி கொள்கையா, இல்லை 3 மொழி கொள்கையா, இல்லை மத்திய அரசு சொல்கிற பாடத்திட்டமா, இல்லை மாநில அரசு பாடத்திட்டமானு, ஐயா இப்படியெல்லாம் இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு நான் வந்து அப்படின்றத சுதாரிச்சுட்டு ஏதோ செய்கிறாப்புல ராஜ்மோகன். பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் வந்து ஃபீஸை வைங்க, ஃபீஸ் போர்டை வைங்க, அந்த ஃபீஸ் தான் வாங்குங்க, இது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்கிறாரு. அதே நிறைய பேர் ரொம்ப நம்புகிறாங்க ஜனங்க. அது எப்போ தெரியும்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு தான் தெரியும். ஃபீஸ் கட்டுறியா இல்லை பையனை கூட்டின்னு போயிடுறியா அப்படின்னு ஒரு ஸ்கூல் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே வந்து ஸ்கூலும் மூட முடியாது. ஏன்னா பசங்க படிக்கிறாங்க. இப்போ நடவடிக்கை பார்த்து எடுக்கணும். நிறைய ஸ்கூலில், ப்ரைவேட் ஸ்கூலில் நம்மளே போய் சீட்டு கேட்குறோம். இந்த பசங்க சீட்டை கொடுங்க, சிபாரிசு கொடுங்க. அப்போ இடியாப்ப சிக்கல் இருக்குது. இன்னொன்று, அரசு பள்ளிகளை சரி செஞ்சாதான் இந்த தனியார் பள்ளிகளோட அந்த கொட்டம் அடங்கும். ஒரு ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி. ஸ்கூலில் படிப்புன்ற பேரில் வியாபாரம் நடக்குது. டாஸ்மாகில் கூட ஒரு 10 ரூபா போகிறது கண்ணெதிரில் தெரியுது, வாங்குறான், குடிக்கிறான். இங்கே வந்து காசு கொடுக்குறான். நல்ல கல்வி சொல்லி குடிக்கிறீங்களா இல்லையானே தெரியலையே. மாணவன் வந்து வெளியில் வந்து ஒழுக்கம் இல்லாமல் சுற்றுறாங்க நிறைய இடத்துல. இதுக்கு பள்ளிக்கூடம் தானே காரணம். அதிகமாக அப்பா அம்மா விட யார்கிட்ட இருக்கிறாங்க பசங்க? பள்ளிக்கூடத்தில் தான் இருக்கிறாங்க. இல்லை தனியார் பள்ளிக்கூடங்கள் அடிக்கிற இந்த கூத்து இருக்குது பாருங்கள். அந்த கேபிட்டேஷன் ஃபீஸு புக்கு பார்த்தா இவ்வளோ தான் சார் இருக்கும். 15,000 ரூபா புக்கு வாங்குவாங்க சார். ஏன்னா ஒரு புக்கு 1,500 ரூபாவா? 8 புக்கு, ஒரு 12 டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டு 18,000 ரூபா டெக்ஸ்ட் புக் ஃபீஸ். அப்புறம் யூனிஃபார்ம் ஃபீஸ். அப்புறம் ஷூ இங்கே தான் வாங்கணும், டை அங்கே தான் வாங்கணும். எல்லாத்துலேயும் வியாபாரம். ராஜ்மோகன் ஏதோ செய்யணும்னு ட்ரை பண்ணுறாப்புல. எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஒரு சில பேர் பார்த்தீர்களா, முடிவு எடுத்து விட்டார். பார்த்து இதுதான் ஆச்சு. எப்பா இப்போதான் சொல்லியிருக்கிறாங்க, மீம்ஸு கார்டெல்லாம் போடலாம், இதெல்லாம் நடந்தால் சந்தோஷம். அதாவது தசாவரம் படத்தில் சொல்லுவார் பண்ண, கடவுள் இல்லைன்னு நான் சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும் தான் சொன்னேன். அது மாதிரி தான் ராஜ்மோகன் முயற்சி எடுக்கலன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்ன்றதான் என்னோட பதிவு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பள்ளிக்கூடங்களில் வந்து விளையாட்டு சாமான்கள் அந்த மாதிரி விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக போயிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி சந்திரமோகன் இஸ் a வெரி சீசன்டு பர்சன். அதே மாதிரி ககன்தீப் சிங் பேடி, ஆனந்த் அவர்களுக்கு கிடைத்த செக்ரட்டரி. IAS ஆஃபீஸர்ஸ் ஒரு சிலர் பேர் உண்மையிலே இறங்கி வேலை செய்கிறாங்க. அது ஒரு சில டிபார்ட்மெண்ட் தெரியுது. அதே துறைக்கு பக்கத்தில் பார்த்தா ஹேண்ட்லூம்ஸ், இந்த துணி சம்பந்தமானது. அதில் அமைச்சர் பேசுகிறாரு, இந்த சத்துணவுலாம் போடுறாங்க, அதனால பசங்கள்லாம் வருவாங்க சாப்பிட, அவங்களுக்கு இன்னும் துணி இன்னும் ஒரு 5 லட்சம் மீட்டர் எக்ஸ்ட்ரா தைக்கணுன்றார். ஐயா உங்களுக்கு இது பிரச்சனை புரியுதா புரியலையா? அரசியல் தன்மை புரியுதா புரியல? வார்த்தைகள் வந்து அவர் தெரியாமல் தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த வார்த்தையினுடைய தன்மை அவருக்கு தெரியல. வீட்டு வேலை செய்கிற ஒரு அம்மா வந்து என்னை பார்த்து அந்த வீடியோவை காட்டிட்டு எங்கிட்ட கேட்குறாங்க. ஈரோட்டிலேருந்து வந்துச்சு ஒருத்தர், ஒரு நண்பர் மூலிமா. அவங்கக்கிட்ட காட்டுறாங்களா, அக்கா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நாங்கள் வந்து சத்துணவு சாப்பிட போகிறோம், அதனால் சத்துணவுக்கோசரம் நான் ஸ்கூலுக்கு போகிறோம், அதுதான் அமைச்சர் சொல்கிறாருன்னு அவங்க காட்டி கேட்குறாங்க. எவ்வளோ வார்த்தை. இப்போது உங்களுக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயா காமராஜரை நீங்கள் பெருசாக கொள்கை வீரர் சொல்லுவீங்க, அவர் புகழ் நீங்கள் பேசுறதில்ல. என் போடுற பத்திரிகையாளர் தான் எங்கள் தாத்தா பெருமை பேசணும். ஐயா காமராஜர் என்ன சொன்னேன், ஐயா உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பு, சாப்பாட்டை பற்றி நீ கவலைப்படாத, நான் போடுறேன், அவன் படித்தா போதும், நீ வா என் வீட்டுக்கு வா, என் பள்ளிக்கூடத்துக்கு வா, நீ சாப்பிடு, நீ படி. கூப்பிட்டாங்க, சோறு போடுறோம் அதனால் வருவாங்க, அதனால் அவங்களுக்கு துணி கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறது. உங்களுக்கு அந்த அரசியல் புரிதல் இல்லாததுனால தான் இந்த மாதிரி வருது. அவர் நான் சொல்கிறேன், நான் என் மனசார சொல்கிறேன், அவர் வந்து வேணும்ட்டே அதை சொல்லலை, தெரியல.
ஒரு வார்த்தை வந்து ஒருத்தரை காயப்படுத்தக்கூடாது. நான் விமர்சனம் வைக்கிறேன், என் விமர்சனத்தில் நகைச்சுவை இருக்கலாம், இல்லை ஒருத்தரை ஓணும்ட்டே காயப்படுத்தணுன்றது நான் பண்ணக்கூடாது. அப்படி எதனா நான் பேசி என் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா நான் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் நான். ஆனால் இந்த வார்த்தைகள், ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பிஞ்சு குழந்தைகள், அதுங்க மனசில் போய் இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் இப்படி சொல்கிறது தெரிஞ்சுதுன்னா அதுங்க என்ன கஷ்டப்படும். சாப்பாடு போடுறாங்க, அதனால நிறைய பேர் வருவாங்க. அதுக்கு சாப்பாடு அதுக்கு போடுறது கிடையாது, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னு சாப்பாடு போடுறது. வந்தவங்களை உட்கார வச்சு திண்ணையில் தண்ணி கொடுத்து சோறை போட்டுட்டு நல்லா இருக்கா சாப்பாடு, அது இலவசமாக போட்டதில்லை, சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு கேட்குற அந்த பண்பாடு தமிழ்நாட்டில் இருக்குது. எந்த ஊரில் இருக்கிறீங்க, என்ன கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க, என்ன பண்பாடுன்னு தெரியாமல் வார்த்தைகளை இப்படி விடக்கூடாது. நான் வந்து அவர் வேணும்ட்டே பேசினார் சொல்லலை, இதெல்லாம் பார்த்து பேசணும். அப்போ வந்து சத்துணவு அரசு சிறப்பாக போடுது, இன்னும் நல்லா போடுவோம். எங்கள் குழந்தைகள் வந்து எங்கள் கிட்ட சாப்பிட்டு நல்லா படிக்கணும் அந்த ஆசையோடு இருக்கிறோம். அதனால் குழந்தைகள் வந்து சாப்பாடு விஷயமாகட்டும், அவங்க துணிமணி விஷயமாகட்டும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. 100% அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போவோம். அதனால் வந்து எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் அரசு உங்களுக்கு வேணுன்றதை கேளுங்க, அதை செய்யறதுக்கு நாங்கள் இருக்கோம். இப்படியும் பேசலாம். சோறு போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க, வரவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கணும், அது பார்த்துனுக்குறோம் அப்படின்றது இதெல்லாம் வந்து அது நாகரிகமான பேச்சு கிடையாது. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமைச்சர்கள் சரி செய்யணும். இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், அவர் வந்து ஐயா, ஏன்னா நம்ம மீனவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. மீனவர்கள் வந்து போனவொன்னே வலையை போட்டவொன்னே அங்கே இருக்கிற சொரா அதே வந்து மாட்டிக்கும் வலையில், அங்கே இருக்கிற பெரிய 8 கிலோ வஞ்சர மீன் அதே வந்து மாட்டிக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சூரை இருக்குது பாருங்க, எல்லோ ஃபின் டியூனா, அதெல்லாம் கும்பலாக வந்து மாட்டிக்கும். வலையை போட்டு வலிச்சாவே 5 லட்சம் 8 லட்சம் தான் வியாபாரம், அவங்களுக்கு எந்த கஷ்டமே இல்லை. அவங்க வாழ்வாதாரம் பிரச்சனை, மீன் வளம் பிரச்சனை பேசினா நோ கமெண்ட்ஸ், கச்சத்தீவை பற்றி பேசினா நோ கமெண்ட்ஸ். சரி அமைச்சர் தான் சொல்கிறார், பார்த்தா பக்கத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அவர் நோ கமெண்ட்ஸ் சொல்லாதீங்க, நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கெலாம் வரல. நான் ஆரம்பத்திலே பேட்டியே கேட்டேன். பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களே பத்திரிகையாளர் சந்திக்கிறார். பத்திரிகையாளர் சந்திக்கிறது நல்லா இருக்கிறீங்களா, காலைல இட்லி வடகரி சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு இல்லை, வடகரிக்கு பதிலாக கறி குழம்பு நல்லா இருக்கும் அதுக்கு பத்திரிகையாளர் சந்திக்கிறது இல்லை. நாட்டு மக்கள் பிரச்சனை என்ன, அது அமைச்சர்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, நீங்கள் அதுக்கு என்ன தரவுகள் சொல்கிறீங்க, அதை எடுத்து போய் மக்கள்கிட்ட போடுறோம், மக்கள் அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க, அதை திருப்பி பத்திரிகையாளராக வாங்கி வந்து அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன். இவ்வளோதான் ஒப்பந்தம். அதை கூட சரியாக செய்ய மாட்டோம், அதை கூட தெரியணும்னா மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் உங்களை இடப்படுவாங்க. அப்போ இந்த ஆட்சியில் நல்ல விஷயங்களையும் நான் அடிக்கிட்டேன், இந்த ஆட்சியில் ஒரு சில விஷயங்கள் சரியில்லைன்றதையும் அடிக்கிட்டேன். அரசியல் ரீதியாக பார்க்கும்போது இந்த குதிரை பேர அரசியல் என்பது இந்த ஒரு மாத காலத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த ஆட்சிக்கும் வந்து அது ஒரு கெட்ட பேருன்றதையும் நான் இறுதியாக சொல்லிக்கிறேன். நன்றி சார். நன்றி சார்.